ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் கரெக்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கலக்கி விடுங்க. அது கொஞ்சம் வெடிக்கும் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ண உடனே. ஸோ இந்த மாதிரி டைமில் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமேட்டோ வந்து நான் 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பேருக்கு 2 தக்காளி இல்லைனா 2.5 தக்காளி போதுமானது. நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 4-5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லி ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த தக்காளி இருந்த தடயமே தெரியக்கூடாது. நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி மஷ்ரூம் நறுக்குன்னு இல்லாமல் நல்லா வேக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டினதுக்கப்புறம் கூடவே லைட்டாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், லைட்டாக கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் மட்டும் சேர்த்திக்கலாங்க. வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான். பெப்பர் போட்டோன்னா நல்லா ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெப்பர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொரியாண்டர் லீஃபை நல்லா கட் பண்ணி சின்னதாக அதை அப்படியே மேலே தூவி விட்டு ஒரு கிளறி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை கூடவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ் செய்கிறதுக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நீங்கள் சொல்கிற டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக் அண்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.